வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டம் இருக்குன்றாங்க. ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தில் இருக்க நிர்வாகிகளை வந்து எப்படியாச்சும் ஆஃப் பண்ணுன்றதுல பார்த்தீங்கன்னா மும்முரமாக இருக்கார். எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செயற்குழு கூட்டத்துக்கு முக்கியமான காரணம் இந்த இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஓபிஎஸ் நெருக்கடி கொடுக்குறது. இன்னும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கார். பூச்சலாலாம் ஆகலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வெளியே வந்து சொல்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. மொதல் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் திருப்பியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு கடிதமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் அந்த ஒரு கோரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா பதிலளிக்க போகிறாரு. ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் எதுக்கு வந்து இணைக்கணும்? நிர்வாகிகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் அவங்களுக்குலாம் செல்வாக்கு இருக்குது, டெல்டா பகுதியில் செல்வாக்கு இருக்குது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு பதில் என்ன பார்த்தீங்கன்னா, தேனிடப்போ வந்து டிடி தினகரன் எதுக்கு ஜெயிக்கலான்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது, அம்மா இருந்த காலகட்டத்திலையும் 2016 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல. ஸோ இதே டெல்டா பகுதியில் வந்து நிறைய இடத்துல தோற்றுருந்தாங்க. ஆனால் அம்மா இருந்த காலகட்டத்தில் தோல்வியை சந்திச்சிருக்கோம். டிஆர்பி ராஜா பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் 3 டைம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ அந்த இடத்துல வந்து டெல்டா பகுதியில் சசிகலா செல்வாக்குனா அந்த இடத்துல வந்து டிஆர்பி ராஜா ஜெயிக்க விட்டுருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தொண்டர்களை ஆஃப் பண்ணுறது தான் இந்த கேள்வி கேட்குறாரு. அதே மாதிரி வந்து கட்சி அடிமட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் வந்து சார்பு அமைப்பு சேர்ந்தவங்க எல்லாரையும் மாற்றம்ன்ற ஒரு முடிவுக்கு எதனால் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். அவங்களாம் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் ஆதரவு மாநிலம் இருக்காங்க, சசிகலா ஆதரவு மாநிலம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டவங்க. ஸோ அவங்க ஆதரவு ஓபிஎஸ் ஆதரவு நிலையில் இருக்கும்போது இந்த எம்பி எலெக்ஷன் எப்படி தோல்வி அடைஞ்சதோ அவங்களோட பதவி காலம் 2027 வரைக்கும் இருக்குது. இந்த கிளை செயலாளர் போட்ட இரட்டை தலைமையில் போட்ட பதவி காலம். ஸோ இப்போ இவங்கள வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தா மிகப்பெரிய தோல்வி வர்றதுக்கான வாய்ப்பு. அதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலை அறிவிச்சு, உட்கட்சி தேர்தலை அறிவித்து இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா கணிசமாக இன்னும் வந்து எடப்பாடி அணியில் மிகப்பெரிய ஒரு பிளவு வருன்றாங்க. இந்த பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா அவள் செல்லுமா செல்லான்றா இன்னொரு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் மாஜிக்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கிளை செயலாளரை பார்த்திங்கன்னா உட்கட்சி தேர்தல் அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேஜராக ஒரு எதிரியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கதையை மாறிடுச்சு. கிளை செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ எதிராக திரும்பிட்டாங்க. மாவட்ட செயலாளர்களே கை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிட்டாரு. 2 சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலர்னா சீனியர்களை காலி பண்ணுறதுக்கான வேலை இது பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மாவட்ட செயலர் கூட்டம் 9ஆம் தேதி வச்சுருந்தாரு, அதை தள்ளி வச்சுட்டாரு. மொதல் 5ஆம் தேதி நடக்க இருந்துச்சு, அப்புறம் 9ஆம் தேதி மாற்றுறாரு. அது எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சிலையிலேருந்து வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அவர் நடத்திக்கலான்ற மாதிரி. பட் அவர் சிலையிலேருந்து வந்துட்டார், இனிமேல் நடத்தலை. இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இனி சசிகலா ஓபிஎஸ் இணைப்புக்கு சாத்தியம் இல்லைன்ற ஒரு தீர்மானத்துக்கு தான். ஸோ இந்த தீர்மானம் எத்தனை தடவை நிறைவேற்றுறாலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அவரால் தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து லைம்லைட்லேயே இருக்கார். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த பொதுச்செயலாளர் வழக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போட்டார் மனுவில், அதை இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நீங்கள் போடணும், பொதுச்செயலாளர் இல்லையான்ற ஜட்ஜு தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல். இந்த மூல வழக்கு இதுதான் மொதல் வழக்கு. அது எல்லா வழக்கும் சிவில் நீதிமன்றம் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னால இப்போ இதுதான் மொதல் வழக்கை கன்சிடர் பண்ணி அதிமுக மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வழக்கு முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா இது முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நாள் ஆயிடும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் தான். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வழக்கு நீடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டம்மியாக தான் இயங்குவார். பெரிய லெவலில் பொதுச்செயலாளர் யாரையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து தொடர்ந்து இப்போ 2 வருஷம் அவர் வந்து இந்த பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா இடைக்கால பொதுச்செயலாளர்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நீடிக்கவே இல்லை. அதாவது பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரால் தைரியமாக வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியல. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் இல்லை. அதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடியால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிக்கிறது கஷ்டம். ஜெயலலிதா பார்த்திங்கன்னா அவங்க கையில் கட்சி வச்சு தொடர்ந்து நீடிச்சிட்டாங்க, நான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் எடப்பாடியால் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் இந்த வழக்கை சந்திக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய காலங்கள் போயிடும் போல. இந்த மூல வழக்கு இப்போ தான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது போகும் ரொம்ப நாளாக போகும். ஸோ அந்த வழக்கு முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்னு சொல்லும்போது அது முடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ
ஓபிஎஸ் சசிகலா இணைக்கின்ற ஒரு கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதே மாதிரி வந்து கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வச்சுருந்தா பார்த்திங்கன்னா அது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி மாற்றினாலுமே டெம்பரரியாக நயினா நாகேந்திரன் போடுவாங்க. ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் எல்லாருமே இணைச்சு அப்படின்ற கோரிக்கை பார்த்தீங்கன்னா பாஜக வைக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாஜக அதிமுக நல்லா இருக்கும்னு சொல்கிறக்காண்டி கிடையாது. பாஜக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் கொங்கு மண்டலம் ஜெயிக்கும்னா இவங்களோட ஆதரவு வேணும். ஸோ இவங்களெலாம் ஓர் அணியில் இணைக்கும் போது அது மிகப்பெரிய லெவலில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பின்வாங்கி பாஜக நிலை வருன்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மிகப்பெரிய லெவலில் எதிர்க்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் டெல்லியை பெரிய லெவலில் எதிர்க்கவே இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் அதிமுக ஒரு அடிமை கட்சி தான். அதுக்கு எதுக்கு நம்ம அதிமுக ஓட்டு போடணும், பாஜகவுக்கு ஓட்டு போட்டுடலாம்ன்ற நிலைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ சசிகலா டிடி தினகரன் இவங்க எல்லாமே வந்து வேறு ரூட்டில் சசிகலா வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி இங்கே போகிறாங்க தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம். டிடி தினகரன் பார்த்திங்கன்னா ஓர் அணியில் இணையத்துக்கான வாய்ப்பு இல்லைங்க, நான் தனி கட்சியோடு பார்த்திங்கன்னா கூட்டணி வைப்பேன் அதை தான் தொடர்ந்து சொல்கிறேன். தவிர்த்து இந்த கூட்டணி வேணால் வைப்பேன், ஒன்றிணைய வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே வந்து மிகப்பெரிய லெவலில் கோஷ்டி மோதல் உருவாகும் சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ கேபி அன்பழகன் பார்த்திங்கன்னா தர்மபுரியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போகிறாங்க சசிகலா ஓபிஎஸ் இணைக்கணும்னு சொல்லிட்டு. யார் யாருக்கு சசிகலா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையை எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாரு. வேலுமணிக்கும் கொடுத்தாரு, செங்கோட்டையனும் கொண்டு ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நிர்வாகம் முன்னாடி வந்து கேள்வி கேட்க வச்சார் நிர்வாகிகளை வச்சு. அது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அசிங்கமாக போச்சு அவங்களுக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா சமாளித்து அப்படியே சிரிச்சிட்டு இருந்தாங்க. கேபி அன்பழகனையும் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் தர்மபுரியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க டிஆர் அன்பழகன் சொல்கிறாரு, விவசாய அணியை சேர்ந்தவர், அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் 96லேருந்து கட்சி இருக்கேன், நான் முன்னால் இருந்திருக்கேன்ற மாதிரி வந்து பேச்சு வாக்குவாதமாகி இது தள்ளுமுள்ளாயிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் அங்கே ஓபிஎஸ்ஐ இணைக்குன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணார். அதனால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க எதிர்ப்பு கொடுத்து ஆட்டையை கழிச்சு விட்டாங்கன்ற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. கேபி அன்பழகனை பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திடீர்னு வந்து கேபி அன்பழகன் நீக்கினா அவ்வளோதான், வேலுமணி செங்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா போர்க்கொடி அடுத்து நம்மளை தான் நீக்கிறது தயங்க மாட்டேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சு முன்கூட்டியே பார்த்திங்கன்னா கேபி அன்பழகனுக்கு ஆதரவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமியில் ஒரு கிளை செயலரை கூட மாற்ற முடியாது. இப்போ கிளை செயலரை பார்த்திங்கன்னா உட்கட்சி தேர்தல் வைக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே தேர்தல் ஆணையம் 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்குது, எங்களோட கிளை செயலர் பதவி 2027 வரைக்கும் இருக்குன்ற மாதிரி அவங்களும் போர்க்கொடி தூக்குனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்கட்சியில் ஏகப்பட்ட சிக்கல். பொதுச் செயலர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பதவியை பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இல்லையான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறதுக்கோ இல்லை மாற்றுறதுக்கோ பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணால் அது அவருக்கே பார்த்திங்கன்னா வினையாக முடியுன்றாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயும் சரி டெல்டா போயும் சரி சசிகலா ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் இல்லாமல் இருக்கார். ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்குது தென் மாவட்டங்கள், அது ஒத்துக்க முடியும். ஏன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா அஞ்சு எம்பி எலெக்ஷன் தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா டெபாசிட் இருந்தாங்க தென் மாவட்டங்களில். குறிப்பிட்டு மதுரையிலலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மோசமான நிலை வந்ததே இல்லை. அதிமுக 2வது இடம் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா உருவாகி 3வது தள்ளப்பட்டுச்சு. ராமநாதபுரத்துலையும் பார்த்திங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் 2ஆம் இடம் வர அதிமுக 3வது இடத்து தள்ளப்பட்டுச்சு. இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருந்துச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஐ இணைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்ருக்க ஒரு சூழ்நிலை. வேலுமணி பார்த்திங்கன்னா சைடில் பொட்டியாக எடுத்துகிட்டு போய் வந்து எம்எல்ஏக்களை ஆட்டு மந்தைகள் மாதிரி வந்து விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டான்ற ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. டெல்லியோட பார்த்திங்கன்னா பிளான் படி வேலுமணி ஏக்நாத் சிண்டியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏக்நாத் சிண்டியானா பாஜக இணைவார் கிடையாது, அதிமுக தங்களோட கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா பாஜக வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏக்நாத் சிண்டியா மாறினால மும்பையில் நடந்துச்சு பார்த்திங்களா, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கர்ட்டேருந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் சிண்டியா வந்து கட்சியை அப்படியே எம்எல்ஏக்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறனா பார்த்திங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணால் எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கார். அப்போ அவர் மேலே ஏதாச்சும் வழக்கு இருந்துச்சா அந்த வழக்கு விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்கு விஸ்வரூபம் எடுக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி வந்து ஏக்நாத் சிண்டியா மாற போகிறாருன்னு சொல்லிட்டு. அப்படி ஏக்நாத் சிண்டியா மாறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு
மிகப்பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ்கிட்ட தான் இணையிற ஒரு சூழ்நிலை வரும். ஓபிஎஸ் சசிகலாட்ட தான் பார்த்திங்கன்னா அடைக்கலம் தேடி போகிறது ஒரு சூழ்நிலை வரும். அப்படி அடைக்கலம் தேடி போகிற பட்சத்தில் அது எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கலாக முடியும். ஏன்னா ஓபிஎஸ் டீம் சசிகலாவுக்கு ஆதரவு கேட்டால், ஏன்னா எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும், டெல்லியோட கண்ட்ரோலில் தான் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா டெல்லிக்கு பார்த்திங்கன்னா எதிர்த்தா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஆனால் இன்னும் தரப்பு அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்டேபிளை நிப்பாட்டிடுவார். டெல்லி அப்படியே தான் முயற்சி பண்ணால் அதை காம்ப்ரமைஸ் சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கை காலில் உழுந்தாச்சும் பார்த்திங்கன்னா தக்க வச்சுருவாருன்ற மாதிரி இன்னொரு தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் செயற்குழு கூட்டத்தில் வந்து அதுவும் திவாகர் சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள், அதாவது ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி டிடி தினகரன் இணைக்கணுமான்ற ஒரு அழுத்தம் கொடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 30-40 எம்எல்ஏ பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அதாவது திவாகர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, திவாகர் எல்லாட்டையும் பேசி முடிச்சிட்டாரு. முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா காமராஜ், நத்தம் பார்த்திங்கன்னா சசிகலா தலைமை ஏற்றுக்கிறது தயாராகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சசிகலா தான் இந்த அளவுக்கு பதவியில் வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பழைய விஷயங்கள் கிண்டும் போது எடப்பாடி பழனிசாமி பண்ணது துரோகம் தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள உணர்வடிச்சு எப்படியாவது வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து எல்லாருமே ஓரம் கட்டணும்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு தினகரன் வச்சு பார்த்திங்கன்னா சசிகலா முயற்சி பண்ணாங்க. அது சசிகலா பார்த்திங்கன்னா நார்மலாக அங்கே சுற்றுப்பயணம் போக இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணும்போது சசிகலா சுற்றுப்பயணம் வெற்றின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வர்றதுக்காண்டி இந்த திவாகர் முயற்சி பண்ணி வர்றாரு. இந்த முயற்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாத்தியமாகன்றாங்க. ஏன்னா செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது வந்து தடுக்கவே முடியாது, வரிசையாக கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, மாவட்ட செயலெல்லாம் பார்த்திங்கன்னா செயற்குழு உறுப்பினர்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அந்த மாவட்டத்தில் சொல்லி கொடுத்துடணும். சசிகலா ஓபிஎஸ் பார்த்து பேச்சை இருக்கக்கூடாது. பொதுச்செயலரை பார்த்திங்கன்னா நீங்கள் இணை ஒருங்கிணைப்பான்னு சொல்லக்கூடாது. பொதுச்செயலர் வழக்கு என்னாச்சுன்னு கேட்கக்கூடாது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன இருந்தாலுமே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஸ்டேபிளாக பார்த்திங்கன்னா எடப்பாடியோட கண்ட்ரோலில் கட்சி வரலன்றது தெளிவாக தெரியுது. எடப்பாடி பார்த்திங்கன்னா அவர் பொதுச்செயலர்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னும் பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாடு இன்னும் ஒரு இப்போ ஸ்டேட்டஸ்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாமே நிறைய வழக்கு நிலுவையில் இருக்காங்க. எந்த ஒரு முடிவுமே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் எடுக்கல. இதுதான் நோட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டிஐ தகவலில் வந்து சொன்னதான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா புகழேந்தி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பான இணை ஒருங்கிணைப்பான அந்த நிலை தான் இருக்குது. இப்போ கோர்ட்டில் நிறைய வழக்கு இருக்கனால கோர்ட்டு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணுற நிலைமையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு சிக்கலை தரலாம்ட்டாங்க. அந்த பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 வரைக்கும் இந்த இணை ஒருங்கிணைப்பா பதவி இருக்குது. அப்போ நடுவில் பார்த்திங்கன்னா திடீர்னு காலாவதி என்று இவங்களாக சொல்கிறாங்க. அது இன்னும் பார்த்திங்கன்னா காலாவதி ஆயிடுச்சு, நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டோன்ற மாதிரி அதுவும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கல. ஏன்னா வழக்கு நிறைய ஓபிஎஸ் வழக்கு போயிட்டார்ல, கோர்ட்டுக்கு போன அப்புறம் அப்படியே அமைதியாக அந்த வழக்கு தான் நடந்துட்டுருக்கு. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அப்புறம் தான் இறுதியான ஒரு முடிவே எட்டப்படும். அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் பொதுச்செயலர் இல்லைன்னு கேட்டிங்கன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பொதுச்செயலர் ஏற்றுக்கிட்டாலுமே தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு பெரிய லெவலில் அங்கீகாரம் கொடுக்கல. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்பாடு இணை ஒருங்கிணைப்பாடு 2026 வரைக்கும் இருக்குன்ற மாதிரி பதவி காலம் இருக்குன்ற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பதிவு ஆயிடுச்சு. பொதுச்செயலர் இன்னும் பதிவு ஆகலை. அது முடிவு பார்த்திங்கன்னா கோர்ட் எடுத்த அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தேர்தல் அணி எடுக்கும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து எடப்பாடி மேலே அதிருப்தியில் இருக்கும்போது நினைப்பாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர்னு சொல்லிட்டு உறுதியானால் பரவாயில்ல, இப்போ டெம்பரரியாக தான் பார்த்திங்கன்னா இன்னும் உறுதி ஆகலை. அப்போ எடப்பாடி மேலே இப்போ வந்து மாஜிக்களுக்கு ஒரு கோபம் வச்சுன்னா கண்டிப்பாக அவரை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் அதிகன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 6 முன்னாள் அமைச்சர் போய் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதில் மிகப்பெரிய அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஸோ இதனாவே ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்காமல் அவங்க வந்து பெரிய லெவலில் பின்வாங்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் செய்திகள் வெளியிட்டிருக்கு. அதாவது வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் போனாங்கள்ல அந்த விஷயத்தில். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் இந்த பொதுச்செயலாளர் பதவியில் நீடிக்கிற சிக்கல், எடப்பாடியை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கிட்டு கட்சியில் உள்ளே வர்றதுக்கான தயாரிலே ஓபிஎஸ் இருக்கார். அப்படி ஓபிஎஸ் உள்ளே வந்தாருன்னா சும்மாவே இருக்க மாட்டார். தன் பக்கம் நிறையா நிர்வாகிகளை கொண்டு வர பார்ப்பார். அவர் பொதுச்செயலாளர் இல்லாட்டியும் தென் மாவட்டங்களில் அவர் ஆதிக்கம் இருக்கும். தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அவர் தயவில் தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை வரும். அப்புறம் தென் மாவட்டங்களில் அவர் சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா வேட்பாளர். அப்போ வேட்பாளர் அவர் சொல்கிறதுனா அவர் பின்னாடி தான் போக பார்ப்பாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மிக சிக்கலை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா பொதுச்செயலர் வந்து
எடப்பாடியாக இருந்தாலுமே ஓபிஎஸ் உள்ளே போனால் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டீங்க, இப்போ ஒருங்கிணைப்பால் இணைய ஒரு இப்போ தொடருன்ற மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் நினச்சிக்கும். கோர்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் தரும். ஸோ 2 பேரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த பணி நிலையை தொடர் போகுதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்கன்னா சிக்கல் தான். ஸோ இப்படி ஏகப்பட்ட சிக்கல் நடந்தால் எடப்பாடி பழனிசாமி மேலும் முன்னாள் அமைச்சர்களை வந்து காலி பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி 2 சட்டமன்ற மாவட்ட செயலர் இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இதுலேருந்து பின்வாங்குற மாதிரியே இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.